Hi guys. Today we here to remind you guys that the cult classic movies Leavers. போக்கிரி. என்ன பண்ண போறோம்னா எனக்கு உனக்கு ஒரு போர்க்களம் ஒன்று நடக்க போகுது. அது என்னன்னா போக்கிரி கில்லின்ட்டு 2 படம் இருக்கு. சும்மா மாஸான ஃபிலிம்ஸ் ரெண்டுமே. மாஸ் கிளாஸ் எல்லாமே இருக்கு. கம்ப்ளீட் பேக்கேஜான ஒரு மூவினா அதுதான் அந்த 2 படம் தான். ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கில்லி வெர்சஸ் போக்கிரி எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆனா இங்க நாங்க வந்து என்னன்னா நாங்க ஆளுக்கு ஒரு படம் சூஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான மூவின்ட்டு. என்னோட ஃபேவரட் என்ன மூவினா போக்கிரி. உங்களுக்கு என்ன கில்லி. இவருக்கு வந்து கில்லி. ஸோ எனக்கு வந்து போக்கிரி படத்தில் ஒர்க் அவுட் ஆன சீன்ஸும் ஒர்க் அவுட் ஆகாததும் அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ்லாம் நான் வந்து பேச போகிறேன். சரி, ப்ளஸ் மட்டும் தான் நான் பேச போகிறேன். மைனஸ் அதே மாதிரி தான் என் கில்லி படத்தில் இருக்க ப்ளஸ் மைனஸ் நான் சொல்ல போகிறேன். அண்ட் என்ன அதில் இண்டஸ்ட்ரீட் ஆகிறது காரணம் என்ன? ஓகே, எக்ஸைட் ஆகி படம் தான் மாஸ் அப்படி என்னதான் அந்த ரீமேக் படமாக இருந்தாலும் ஏன் அந்த அளவுக்கு அது இதாக எது பெஸ்ட்னு அடிச்சு காட்ட போறோம் நாங்க. ஆரம்பிங்க. இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா. ஃபர்ஸ்ட் கில்லின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். போக்கிரின்னு சொன்னா கூட எல்லாருக்கும் தெரியும். இப்போ போக்கிரின்னு தெலுங்குல அது போக்கிரி தான். ஓ அப்படியா? எனக்கு தெரியாது. தெலுங்கு போக்கிரி தான். தெலுங்குல போக்கிரி தான். இன்னும் ஒரு கே கம்மி பண்ணிருப்பாங்க அதுல. இதுல 2 கே தமிழ்ல. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆனா கில்லினா நம்ம தமிழ் மட்டும் தான் ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் சின்ன வயசுல பார்த்து முக்கியமா 90 கிட்ஸ் இது பார்த்துருப்பாங்க. சன் டிவில மாத்தி போடுவாங்க. 90s கிட்ஸ் வந்து போக்கிரி பார்த்துருக்காங்க. சன் டிவிலையும் போக்கிரி மாத்தி கே டிவி சன் டிவில போட்டு தாக்குவானுங்க. போட்டு ரஜினியோட ரெக்கார்ட் வந்து ரஜினியால மட்டும்தான் முறியடிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் உடைச்சி 50 crores கிராஸ் பண்ணது கில்லி தான். அப்போ அந்த கில்லி ரெக்கார்டே உடைச்சது போக்கிரி தான். அப்போ ஃபர்ஸ்ட் எப்ப வருது? அது ஃபர்ஸ்ட் எல்லாமே தான் எல்லாமே அது ஒரு ரீமேக் படம். ஃபர்ஸ்ட் வந்து அது ரஜினி படத்தை பிரேக் பண்ணது அப்படின்னா அது அப்போ சரி சின்ன விஷயம். நீங்க அதை விடுங்க நீங்க கதைக்கு வாங்க. எதுக்குப்பா அருமை பெருமையா பேசிட்டு தான் கதைக்கு வர முடியும். நீ இப்படியே பேசிட்டு தூக்கி எறிஞ்சு போயிட்டே இருக்க பாத்துக்கோ. நல்ல பையனை கட் பண்றான். மணிரத்னம் ஃபேன் நினைக்கிறேன். மணிரத்னம் பாடா என்ன பார்த்து கட் பண்றான். என்ன கேக்குறீங்க? சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. கலெக்ஷன்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. கலெக்ஷனும் பேசணும்பா தம்பி. எது பெட்டர்? நீங்க வந்து கலெக்ஷன் தான் கொடுத்தீங்க. இந்த போக்கிரி படம் ரிலீஸ் ஆனப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் நோட் பென்னு லட்டு எல்லாம் கொடுத்தாங்க. சோ அப்ப யோசிச்ச மாதிரி எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கும். மார்க்கெட்டிங் இல்லடா, இது செலிப்ரேஷன்டா. ஓகே படத்தோட ஸ்டார்டிங் வருவோம். டைட்டில் கார்டு அப்படின்ட்டு வரும். அப்படியே போக்கிரின்ட்டு பறவை மாதிரி பறந்துட்டு வந்து அந்த டைட்டில் கார்டு வரும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? கில்லி பத்திரிக்கை அந்த பிஜி முதலுக்காண்டி இல்ல ஒரு செமையா இருக்கும் மச்சான். அப்படி விஜய் திரும்பி நடந்து வருவாரு. அது ஒரு மாசம் இருக்கும். அந்த ஓடி வரதா இருக்கட்டும், ஹெட் கேப் எடுத்துக்கிட்டு தம் அடிக்கிற சீனா இருக்கட்டும், சவுண்ட் பைக் சவுண்ட்லாம் வந்து அந்த அதெல்லாம் வந்துட்டு அந்த பயங்கர டைட்டில் கடை பயங்கரமா இருக்கும். டைட்டில் கார்டு வின்னுங்க. ஓகே, அடுத்து இதுல இன்ட்ரோ சீன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2 இன்ட்ரோலுமே வச்சுக்க ஓப்பனிங் சீன் மாஸ் சீன் ஃபைட் சீன் தான். இதுல போக்கிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ரொம்ப மாசா எடுத்தோடனே 10 பேர் அடிக்கிற மாதிரி ஓவர் பஞ்ச் டைலாக்ஸ் அப்படி இருக்கும். கில்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. வேற எந்த அளவுக்கு? இவர் வந்து நடந்து வருவாராமா, தம் அடிப்பாராமா, பின்னாடி வந்து வருமா அந்த பொண்ணோட அந்த கேனட்ல ரிஃப்ளெக்ஷன் பார்த்து இப்படி பிடிப்பாராமா. நீயே யோசிச்சு பாரு. இதெல்லாம் அடிக்கிறது கூட ஓகேடா. இதெல்லாம் எப்படா பிடிக்க முடியும்? நீ பிடிக்க முடியாதா? எப்படா பிடிக்க முடியாது? என்னங்க பேசுறாங்க? கடையில வச்சு பிடிக்க முடியாது. என்னடி பேசுறது? அதெல்லாம் பிடிக்க முடியாது. ஹீரோயின் சொல்லு. உங்க படத்துல ஹீரோயின் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரொம்ப கிளாசிக்கா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபைட்ல மாஸா இருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலா யாரோ ஜாக்கிங் போற மாதிரி இது இருக்கும் அதுல. ஆனா அதெல்லாம் செம ஃபேமஸான ஒரு மொமெண்ட். ஒரு யூனிக் செட் வந்து அந்த ஹூடில வந்து எடுத்து போட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து அந்த கில்லி ரெஃபரன்ஸ் தான் மைண்டுக்கு வரும். இல்ல அது எத்தனை படத்துல வந்து அந்த ஒரு ஹூடிஸ் போட்டாலே அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கில்லி தான் மைண்ட் அப்படி மைண்டுக்கு வரும். அடுத்து இந்த பக்கம் எங்களுக்கு ஹீரோட பில்டப் சீன் தான். ஒருத்தன் அடிக்கணும். யாரு? லோகு பொத்து அந்த லோகு அவன் அடிக்கணும். யார் போவான்? பேமெண்ட் வாங்கிட்டியா? உடையமா யாருக்கு அடிக்கிறாரு? அவன் அடிச்சா அடி விடாது, இடி விடும். மாஸ் ஆக்டருக்கு இந்த மாதிரி தானே இருக்கணும்பா. ஆனா அவங்களா பில்டப் பண்ண கூடாதுப்பா. இங்க மட்டும் என்னவா அவங்க அப்படியே ஊன்னு ஓடிட்டு வருவானுங்க. இவனுக்கு வந்து இப்ப பாடுறா அது மட்டும் என்னவா? அது நீ லாஜிக்கா யோசிப்பா. ஒருத்த வந்து அவன் அடிச்சா அடி கான்ஃபிடென்ட்ல பேசுறது வேற, ஓவர் கான்ஃபிடென்ட் பேசுறது வேறப்பா. தெரிஞ்சுக்கோங்க. அதனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இவன் என்ன ஏமாத்த பாக்குறாங்க. ஓகே, நாம தான் செய்யணும். நாம தான் அது வந்தாடா. நல்ல சீன் நல்ல பாட்டுலாம் கட் பண்றான். நம்ம தான் ஓகேப்பா வச்சுக்கோ. ஓப்பனிங் சீன் நீங்க கூட வச்சுக்கோங்க. அது சும்மா சொல்லி கிடப்பாங்க. அடுத்து ஓப்பனிங் சீனே ஃபைட் சீன். அந்த படத்துலயும் ஃபைட் சீன் தான், இந்த படத்துலயும் ஃபைட் சீன். ரெண்டுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ரியாலிஸ்டிக்கா இருக்கும். ரியாலிட்டி கில்லி தான் இருக்கும். என்ன கில்லி? சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். அந்த குடோன்ல வந்து ஆயில்லாம் ஊத்திருச்சு. அவனுக்கு காலை வந்து இப்படி இந்த ஃபுட் வந்து இப்படி வைக்கும் போது அவனாலே ஸ்டேபிளா நிக்க முடியல. தலைவன் என்ன பண்ணும், ஒரு குட்டி கம்பியில காலை விட்டு போவோம்.
நானாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இதுல நம்ம தான் உள்ளுக்குள்ள அது அப்படியே உள்ள போயிட்டு அந்த ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு நின்றுட்டு அது ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ் இல்லை, அந்த மூவ் பண்ணி கொண்டு போறாங்க. சார் இங்கே தானே ஃபைட் ஒரு பிளாஸ்ட் நடக்க போகுறா அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். டே அப்படின்ட்டு போடுவோம். யாரா நீ தமிழ்நாட்டில் என்னை பார்த்து கேட்ட முதல் நீ தான்டா அப்படின்னு ஒரு கிளிக்கு. அதெல்லாம் மாசு, சரியான மாசினா இருக்கும். அப்புறமேட்டுக்கு வந்து சாவியை போடு, அவசரப்பட்டுட்டு சாவியை கையில் வச்சிருக்கலாம்ல, அதெல்லாம் எப்படி ஸ்லாங் எப்படி மேனர்ஸத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே தானே வரும். படம் எல்லாம் தானே இன்க்ளூட் ஆகும். உங்க படத்துல இன்க்ளூட் சொல்லுவாங்களா? உங்க படத்துல ஒரு சமயம் என்னடா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சொல்றாங்க சொல்றது நானே பேசிட்டு என்ன சொல்ல வந்து. எங்க படத்துல ஸ்லாங் பத்தி பேச, உங்க படத்துல ஸ்லாங் சொல்றோம். ஓப்பனிங் சீன்ல சூப்பரா இருப்பாங்க இதுல, அதுவும் செம ஃபேமஸ். இந்த ஏரியா அந்த ஏரியா ஓகே, இந்த இடம் ஆல் ஏரியா ஐயா கில்லிடா. ஓகே, ட்ரா தி மேட்ச், ரெண்டுலயும் ஓகே. ஓப்பனிங் சீன் ஃபைட், ஒரு ஓப்பனிங் சாங் வச்சுக்கோங்க. ரெண்டு படத்துல ஓப்பனிங் சாங் சூரத்தங்க ஆட்ரா. சூரத்தங்க ஆட்ரா. ஓகே, ஆட்ரா ராம என்ன சுத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ரா ராம சாரி என்ன சுத்தி படத்தை ஆடாரமா பரவாயில்ல போ, அதனால என்ன எல்லாம் விஜய் பாட்டு தான்டா. இந்த ஆடுங்கட என்ன சுத்தி பாட்டு வந்து இந்த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சாங் இந்த தமிழ் சினிமா. ஏன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஃபெஸ்டிவல் சாங் வேணா சொல்லு, கிரேட்டஸ்ட் சாங் நான் ஒத்துக்க மாட்டேன். கிரேட் சாங் தான் ஃபெஸ்டிவலுக்கு. அந்த டைம்ல இந்த மாதிரி பண்ணாதவன் எவன் இருக்கா நீ சொல்லு, நீயே பண்ணிருப்ப. அந்த டபுள் ஷர்ட் போடுறது எல்லாமே, டபுள் ஷர்ட்லாம் அதெல்லாம் கிளாஸியா. எனக்கு நான் டபுள் ஷர்ட் தான் போலான்ட்டு இருந்தேன், பண்ண முடியல. ஆனா அந்த கில்லி ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, கில்லி ஸ்டெப் அந்த அளவுக்குலாம் ஃபேமஸ் கிடையாது தம்பி. அப்புறம் அதே பாட்டுல ஒருத்தர் வருவார், ஒரு கேமியோ ஒன்று கொடுப்பாரு. யாரும் தெரியுங்களா? தி டைரக்டர் ஆஃப் த மூவி இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் வருவார், வந்து ஒரு ஸ்டெப்பை போடுவார். எந்த படத்துல? இல்ல அதை பத்தி என்ன பேசிட்டு இருக்கேன் நான், போகிறத பேசிட்டு இருக்கேன். வந்துட்டு அவரு ஒரு ஸ்டெப்பை போடுவாரு. அதெல்லாம் கிளாஸோ கிளாஸ். உங்க படத்துல பிரபுதேவா அவர் வந்து ஆடுறாரு, ஒரு கொரியோகிராஃபர் ஒரு சின்ன கேமியோ வந்துட்டு போயிருக்காரு. அதெல்லாம் படத்துல இருக்க பிளஸ் ஆமாச்சான். இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். பிரபுதேவா வரதா ரெக்கார்டே பண்ணலடா வேணாமா?